குட் மார்னிங். இது ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே வீடியோங்க. காலையில் எந்திரிச்சு வந்தோடனே மாவு நல்லா பொங்கி இருந்துச்சு. எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, இங்கே என்ன உங்களுக்கு புதையல் காமிச்சிட்ருக்கேன்னா, வெண்டைக்காய் தான். முன்னாடி நாளே கழுவி வச்சிட்டோன்னா, காலைல எந்திரிச்சோடனே கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போதே கழுவணுன்னா துணி வச்சு தொடச்சிட்டு இருக்கணும். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னா, வாழைத்தண்டு கூட்டு, வெண்டைக்காய் பொரியல். என்னடா டெய்லியும் கூட்டு கூட்டுன்றீங்கன்னா, ஆமாங்க. பருப்பு பேஸில் இருக்க ஃபுட்டு தான் வீட்டில் பசங்களுக்கும் பிடிக்கும். எனக்குமே அதான் பிடிக்கும். கொங்கு வீட்டில் வளர்கிற எல்லா பசங்களுக்கும் இந்த பருப்பு பிடிக்காம இருக்காது இல்லையா? மெஜாரிட்டியாக நம்ம வீட்டில் செய்கிற சமையல்னால் அது பருப்பு பேஸாக தான் வச்சு இருக்கும். புளிக்குழம்புலாம் என்றைக்காவது ஒரு நாள், அவ்வளோதான். அதை தாண்டி நான்வெஜ்ஜு, மட்டன், சிக்கன்லாம் செஞ்சால் சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம வீட்டில் காலையில் ஒரு டிஃபனு, மத்தியானம் ஒரு சமையல் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. மார்னிங்கே சமைச்சிருவேன். இங்கே என்ன காமிச்சிட்ருக்கேன்னா, ரைஸ் எப்படி பேக் பண்ணுறேன்ட்டு. ரைஸு சும்மா 2 கரண்டி தாங்க போடுவேன். அதுக்கு மேலே நல்லா நிறைய தாராளமாக குழம்பு ஊற்றிடுவேன். நல்லா கொல கொலன்னு கொடுத்தோன்னா மத்தியானம் பசங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நானும் லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன் தானே, அதனால் எனக்கு தெரியும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனேன்னா நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆல்ரெடி சாதம் பிசையும் போதே அதில் நெய் போட்டு பிசைஞ்சிடுவேன். பசங்க காலையிலையும் இதாங்க சாப்பிடுவாங்க. காலையில் ஒரு தோசை ஊற்றி கொடுக்குறதோ, பொடியை வச்சு, இல்லை ஒரு பிரெட் அண்ட் ஜாம் கொடுக்குறதோ ஒன்றும் டிஃபன் கொடுக்குறேன்ற பேரில் அதை பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. பட் எனக்கு என்னென்னா, காலையிலேயே பசங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டான பேலன்ஸ்டு மீல் சாப்பிட்ணும். அதுக்காக தான் சின்ன வயசுலேருந்து இப்படி தாங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அவனுங்களும் பழகிப்பாங்க. லீவ் நாள்னால் காலையில் டிஃபன் இருக்கும், மதியானம் லஞ்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்டு மீல் காலைல சாப்பிட்டு போயிட்டானுங்கன்னா நிம்மதியாகவும் இருக்கும். ஒரு 7:15க்கெல்லாம் சாப்பிட்டு அவனுங்க ரெடி ஆயிடுவானுங்க. இவ்வளோ பேருக்கு இத்தனையும் செஞ்சுட்டு பசங்களுக்கு நம்ம ரெடி ஆகிக்கலைன்னா அப்புறம் எப்படி? அதனால் குளிச்சுட்டு காலையிலேயே ரெடி ஆகிடுச்சு. நம்ம நைட் ட்ரெஸ்ஸோடு கொண்டு போய் அவனுங்களை சென்ட் ஆஃப் பண்ணால் யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல. பட் இது நமக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் டிசிப்ளின் தானே. காலையில் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிட்டோன்னா கொஞ்சம் சிரித்து பேசி சந்தோஷமாக போகிற மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் ஒரு 15-20 மினிட்ஸ் எப்போயுமே வீடு விட்டு கிளம்பிடுவோம். காலையிலேயே வாழ்னு கத்திக்கிட்டு ஓன்னு குலைச்சிட்டு இருந்தோன்னா அது நாள் பூரா அப்படி தாங்க இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரெஷர் இல்லாமல் கிளம்புறது. பசங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருக்கு. நல்லா படிங்க, அதை விட ஒழுக்கமாக இருங்க. ஓகேங்களா? சரிங்க, பாய்ங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.